கூட தானே இருக்கார், ஏன் சோதனை? இந்த வழியா நீ கடந்து போகணும்னு அவர் விரும்புறாரு. அதான் ஒரு முறை ஒரு அம்மா, ஒரு 65 வயது உள்ள ஒரு அம்மா சொன்னாங்களா ஆண்டவர்கிட்ட, ஜோமணி அழுவாங்க, ஆண்டவரே இந்த சிலுவை எனக்கு சுமக்க முடியலப்பா, எனக்கு வேற ஒரு சிலுவை கொடுன்னு அழுதாங்க. என்ன கொடுன்னு கேட்டாங்க? இந்த சிலுவையை என்னால் சுமக்கவே முடியல, எனக்கு வேற ஒரு சிலுவையை கொடுங்க, போதும், என்னால் முடியலன்னு அழுதாங்க. ஒரு நாள் ஆண்டவர் இறங்கி வந்தார். அவங்க என்ன பண்ணாரு, அவங்க ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல ஆண்டவர் இறங்கி வந்து அவங்களை கூட்டிகிட்டு போறாரு. அப்போ பரலோகம் கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ரூம், அந்த ரூமை திறந்தால் அதுக்குள்ளே நிறைய சிலுவைகள் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொன்னாராம்மா, நீங்கள் சிலுவை வேணும்னு சொன்னீங்களே, வேறு சிலுவை வேணும்னு சொன்னீங்க இல்லையா, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற உங்களால் சுமக்க முடியாத ஒரு சிலுவை இருக்குது, அதை இறக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே எந்த சிலுவை உங்களுக்கு வேணுமோ அதை என்ன பண்ணுங்கள், எடுத்துங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அம்மா பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு சிலுவை இருந்தது, ஒரு 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 1/2 அடிக்கு கம்மியாக ஒரு சிலுவை இருந்தது. ஓடி போய் அதை தூக்குச்சு. பார்த்தா அதால் என்ன செய்ய முடியல, அசைக்க கூட அந்த சிலுவையை முடியல. உடனே அதுக்கு கீழே ஒரு 2 அங்குலம் ஒரு சிலுவை இருந்தது, அதை எடுத்துலான்னு போனாங்க. அதையும் அவங்களால எடுக்க முடியல, அசைக்கவும் முடியல. இப்படியா அங்கே இருக்கிற 100க்கு ஆயிரக்கணக்கான சிலுவைகள் இருக்கு, ஒவ்வொரு சிலுவையாக எடுத்து பார்க்குறாங்க, எதுவுமே முடியல. கடைசியில் டயர்ட் ஆகிட்டாங்க. வந்து எங்கே இறக்கி வச்சாங்களோ அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு இப்போ என்ன பண்ணாங்க, இவங்க வச்சாங்க பாருங்க சிலுவாத்தை மறந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, அங்கே ஒரு சிலுவை இருந்தது, எடுத்து சொன்னாங்க, இயேசுவே இந்த சிலுவை எனக்கு போதும், இது எடுக்க முடியுதுன்னாங்களாம். ஆண்டவர் சொன்னாரா, இவ்வளோ நேரம் நீ சுமந்துட்டு வந்தது எந்த சிலுவை தான்? அந்த சிலுவை தான். நீ சுமந்து வந்த சிலுவையை தான் நீ சுமந்துட்டு இருக்க, இப்போ எடுத்துட்டு இருக்க. நீ வேற ஏதோ புதுசாக எடுக்கல. உனக்கு இன்னது தேவை என்பது எனக்கு தெரியும், உன்னால் எவ்வளோ சுமக்க முடியும் என்பதும் எனக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு. அல்லேலூயா. நீ எதை சுமக்கணும்னு நினைக்கிறாரு, நீ எவ்வளோ சுமப்பன்னு அவருக்கு தெரியும். ஒரு குழந்தை இருக்கா, அவன் தலையில் ஒரு 10 கிலோ அரிசி வாங்கி ஒரு 3 வயசு குழந்தை தலையில் யாரா வைப்போமா? சுமந்துட்டு வாடா சொல்லுவோமா? இல்லையா? அப்போ அந்த குழந்தைகளை ஒரு பொம்மை கொடுக்கலாம், ஏதோ ஒன்று கொடுக்கலாம், அது விளையாடிட்டு வரும். அதுகளை அரிசி வாங்கி வெயிட்டை தலைமையில் வைப்போம். இப்போ மனுஷனாகி நமக்கே இது தெரியும், அப்போ அவருக்கு தெரியாதா? நாம தான் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு சுமக்கவே முடியலப்பா, இவ்வளோ பாரம் கொடுக்குறியான்றோம். நான் சொல்கிறேன், நீ சுமக்க முடியலன்னு சொல்லும்போது அவருடைய கரம் உங்களை தாங்கும். ஆனால் ஒன்று தெரியுமா, நம்ம சுமக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளே தான் நம்மளை நடத்துகிறாரே தவிர சுமக்கக்கூடாதபடிக்கு நம்மளை அவர் என்ன செய்யலை, நடத்தலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது, அந்த சிலுவையை சந்தோஷமாக சுமக்கணும். எத்தனை பேர் சுமப்பீங்க? சந்தோஷமாக சுமந்துட்டீங்களா ஜெயத்தை பெறுவீங்க, வேதனையாக சுமந்தீங்களா தோல்வியை பெறுவீங்க.